மிதமிஞ்சிய முடி மற்றும் அதை அகற்றும் முறைகள் குறித்த இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். காஸ்மெட்டாலஜி மாணவராக மிதமிஞ்சிய அல்லது தேவையற்ற முடி அகற்றும் முறைகள் மற்றும் அதன் குறிப்பிடத்தக்க முடிவுகளை பற்றிய இந்த கருத்தை பரிந்து கொள்வது அவசியம். வாடிக்கையாளரின் விருப்பங்களின் அடிப்படையாக சிறந்த முடி அகற்றும் முறையை பற்றி பரிந்து கொள்ள ஒவ்வொரு முறையின்றி நன்மைகளும் மற்றும் தீமைகளும் இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமர்வின் நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் பின்வருபவைகளை செய்ய முடியும். முடி வளர்ச்சி சுழற்சியை விவரிக்கவும், மிதமிஞ்சிய முடி மற்றும் அதன் நோக்கத்தின் அர்த்தத்தை வரையறுக்கவும், மிதமிஞ்சிய முடிகளை அகற்றுவதன் நன்மைகளை பட்டியலிடவும், மிதமிஞ்சிய முடியை அகற்றுவதற்கான பல்வேறு முறைகளை வகைப்படுத்தி விளக்கவும் முடியும். முடி வளர்ச்சி சுழற்சியின் பல்வேறு நிலைகள். இரத்த நாளங்களால் வளர்க்கப்படும் நுண்ணறைகளில் தோலின் கீழ் முடி வளர்கிறது. ஒவ்வொரு முடியும் வளர்ச்சி மற்றும் ஓய்வு சுழற்சியை கடந்து செல்கிறது. இந்த சுழற்சி முடியின் நீளம் மற்றும் தடிமனை தீர்மானிக்கிறது. முடி வளர்ச்சி சுழற்சியில் 4 நிலைகள் உள்ளன: ஆனஜன், கேட்டஜன், டிலோஜன் மற்றும் எக்ஸோஜன். முதல் நிலை ஆனஜன் கட்டமாகும். இது வளரும் கட்டம். 2 முதல் 7 ஆண்டுகள் வரை நீடிக்கும். மேலும் இது முடியின் நீளத்தை தீர்மானிக்கிறது. இரண்டாம் நிலை கேட்டஜன் கட்டமாகும். இது இடைநிலை கட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சுமார் 10 நாட்கள் நீடிக்கும், அங்கு மயிர்கால் சுருக்கம் மற்றும் முடி உதிர்வது ஏற்படுகிறது. மூன்றாவது நிலை டெலோஜன் கட்டமாகும். இது ஓய்வு நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது 3 மாதங்கள் நீடிக்கும், அங்கு புதிய முடி வளர்ச்சி தொடங்குகிறது. இறுதி கட்டம் எக்ஸோஜன் கட்டமாகும். இது புதிய முடி கட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு பழைய முடி உதிர்ந்து புதிய முடி வளரும். சாதாரணமாக தினசரி 50 முதல் 150 முடிகள் உதிரும். ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான உணவை பராமரிப்பது அவசியம். மோசமான உணவு பழக்கம் காரணமாக ஆனஜன் கட்டம் பாதிக்கப்படலாம். மிதமிஞ்சிய முடி மருத்துவ ரீதியாக ஹைப்பர்ட்ரிகோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது முகம், மார்பகங்கள், முதுகு மற்றும் வயிறு உட்பட உடலில் பல்வேறு பகுதிகளில் அதிகப்படியான முடி வளர்ச்சி கொடுக்கும். இந்த நிலைக்கு சில பொதுவான காரணங்கள் அடங்கும்: மன அழுத்தம், உடல் பருமன், மரபியல், அதிக உணர்திறன் கொண்ட மயிர்கால்கள், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் சில மருந்துகள். அதிகப்படியான முடி, வியர்வை மற்றும் அழுக்கு காரணமாக பாக்டீரியா தொற்று மற்றும் உடல் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற முடிகளை அகற்றுவது ஆரோக்கியமான, பாதுகாப்பான மற்றும் சுத்தமான தோற்றத்தை பராமரிக்க உதவுகிறது. தேவையற்ற முடிகளை அகற்றுவது ஒருவரின் தோற்றத்தை மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கலாம். முடி அகற்றுவதில் முக்கியமாக 2 வகைகள் உள்ளன: டெபிலேஷன் மற்றும் எபிலேஷன். இப்போது ஒவ்வொரு முறையையும் விரிவாக பார்ப்போம். டெபிலேஷன் என்பது முடி அகற்றுவதற்கான ஒரு தற்காலிக முறையாகும். இதில் தோலின் மேலோட்டமான அடுக்கிலிருந்து மட்டுமே முடி அகற்றப்படும். பல்வேறு வகையான நீக்குதல் கீழ்கண்டவற்றுள் அடங்கும்: ஸ்ராய்ப்பு காகிதம், பியூமிஸ்கல், ஷேவிங் மற்றும் டெபிலேட்டரி கிரீம்கள். இப்போது இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். ஸ்ராய்ப்பு காகிதம். ஸ்ராய்ப்பு காகிதத்தை தோலில் உள்ள முடி வளர்ச்சிக்கு எதிராக மெதுவாக தேய்க்க வேண்டும். இருப்பினும் இது தோலை கரடுமுரடானதாக உணர்த்தும் மற்றும் தோல் வெடிப்புகளை ஏற்படுத்தும். பியூமிஸ்கல். பியூமிஸ் ஸ்டோன் ஒரு நுண்ணிய கல்லாகும். இது சருமத்தின் மேலோட்டமான அடுக்கிலிருந்து மெதுவாக முடியை நீக்குகிறது. பியூமிஸ் ஸ்டோன் பொதுவாக முகத்தில் உள்ள முடிகளை அகற்ற பயன்படுவதில்லை. ஷேவிங். ஷேவிங் செய்வதன் மூலம் தோலின் மேற்பரப்பில் உள்ள முடிகளை அகற்றலாம். இது விரைவான, மென்மையான முடிவுகளை அளிக்கிறது மற்றும் கைகள் மற்றும் கால்களுக்கு ஏற்றது. டெபிலேட்டரி கிரீம்கள். முடியை கரைக்கும் ரசாயனங்கள் தான் டெபிலேட்டரி கிரீம்கள்.
இதனால் முடியை கரைத்து மீதியை துடைக்கவோ அல்லது கழுவவோ முடியும். முன்னெச்சரிக்கையாக தொடர்வதற்கு முன் பேட்ச் அல்லது அலர்ஜி சோதனை செய்யப்பட வேண்டும். டெபிலேஷன் முறை ரோம நீக்கம் முடியை வேரிலிருந்து அகற்றாது என்றாலும் அது பின்வரும் நன்மைகளை கொண்டுள்ளது. வசதி. ரோம நீக்கம் என்பது ஒப்பீட்டளவில் விரைவான மற்றும் எளிதான செயலாகும். மேலும் வீட்டிலோ அல்லது வரவேற்பறையில் செய்யலாம். செலவு. லேசர் அல்லது எலக்ட்ராலிசிஸ் போன்ற மற்ற முடி அகற்றுதல் முறைகளை காட்டிலும் டெபிலேஷன் என்பது பெரும்பாலும் குறைவான செலவாகும். தற்காலிக முடிவுகள். டெபிலேஷன் முறையில் முடி உதிர்தல் பொதுவாக தற்காலிக முடி அகற்றுதலில் விளைகிறது. இது பெரும்பாலான நபர்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கலாம். பல்வேறு விருப்பங்கள். ஷேவிங் மற்றும் டெபிலேட்டரி கிரீம்கள் உட்பட பல டெபிலேஷன் முறைகள் உள்ளன. தனிநபர்கள் தங்களுக்கு சிறந்த முறையில் செயல்படும் முறையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கவும். டெபிலேஷன் முறை ரோம நீக்கம் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பிரபலமான ஒப்பனை செயல்முறை என்றாலும் பின்வரும் குறைபாடுகளும் உள்ளன. மீண்டும் வளர்ச்சி. ரோமத்தை நீக்குவது முடியின் தண்டை மட்டுமே நீக்குகிறது, முழு மயிர்கால் அல்ல. எனவே மீண்டும் வளர்ச்சி ஒப்பீட்டளவில் விரைவாக நிகழ்கிறது. தோல் எரிச்சல். ரோமம் தோல் எரிச்சல், சிவத்தல் மற்றும் வளர்ந்த முடியை ஏற்படுத்தும் மற்றும் ஃபாலிகுலிட்டிஸ் எனப்படும் வீக்கமடைந்த நுண்ணறைகளை ஏற்படுத்தும். இரசாயன வெளிப்பாடு. சில நபர்களுக்கு தோல் எரிச்சல் அல்லது ஒவ்வாமை எதிர்வினைகளை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் டெபிலேட்டரி கிரீம்களில் உள்ளன. குறுகிய கால முடிவுகள். ரோம நீக்கத்தின் முடிவுகள் பொதுவாக குறுகிய காலத்திலேயே இருக்கும். மென்மையான தோலை பராமரிக்க தொடர்ந்து செயல்முறைகளை மீண்டும் செய்ய வேண்டும். எபிலேஷன் என்பது வேரிலிருந்து முடி அகற்றப்படும் ஒரு செயல்முறையாகும். எபிலேஷனின் பல்வேறு முறைகள் பின்வருமாறு: ட்வீசிங், த்ரெட்டிங் மற்றும் வேக்சிங். இப்போது இவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். ட்வீசிங். இந்த முறை சிறிய அளவிலான முடிகளை அகற்ற பயன்படுகிறது. இது மெதுவான செயல்முறையாகும். இதில் கைமுறையாகவோ அல்லது மின்சாரமாகவோ இருக்கும் உபகரணம் பயன்படுத்தி முடியை மெதுவாக வெளியே இழுக்க வேண்டும். பொதுவாக புருவங்களை வடிவமைக்க ட்வீசிங் செய்யப்படுகிறது, ஆனால் வேறு இடங்களில் வளர்ந்த முடியை அகற்றவும் செய்யலாம். த்ரெட்டிங். இந்தியாவில் தோன்றிய மற்றும் மேற்கத்திய நாடுகளிலும் மிகவும் பிரபலமாகி வரும் நடைமுறையில் அதிகமாக உள்ள மலிவான முடி அகற்றும் முறைகளில் ஒன்றாகும். இந்த முறையானது சிறிய அளவிலான முடிகளை அகற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நூலை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. பொதுவாக N40 நூலாகும். புருவங்களை வடிவமைப்பதற்கும் முக முடிகளை அகற்றுவதற்கும் இது ஒரு சிறந்த நுட்பமாகும். இந்த நுட்பத்தில் தேர்ச்சி பெற நிறைய பயிற்சி தேவைப்படும். வேக்சிங். பெரிய மற்றும் சிறிய பகுதிகளில் உள்ள தேவையற்ற முடிகளை அகற்றுவதற்கு வேக்சிங் மற்றொரு பயனுள்ள முறையாகும். பொதுவாக வேக்சிங்கில் 2 வகைகள் உள்ளன: சூடான வேக்சிங் மற்றும் குளிர் வேக்சிங். சூடான வேக்சிங் என்பது சூடேற்றப்பட்ட மெழுகுகளை ஒரு ஸ்டிப்பின் மீது தடவி அதை தோலில் ஒட்டி ஸ்டிப்புகளை முடி வளர்ச்சியின் எதிர் திசையில் விரைவாக எடுப்பதன் மூலம் முடிகளை விரைவாக நீக்குகிறது. குளிர் வேக்சிங் என்பது தோலில் உள்ள முடிகளை நீக்க நெகிழ்வான ஒட்டும் மெழுகை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. பின்னர் அதை முடி வளர்ச்சியின் எதிர் திசையில் விரைவாக எடுப்பதன் மூலம் முடிகள் நீக்கப்படும். சூடு தேவைப்படாது. எபிலேஷனின் நன்மைகள். நீண்ட கால தீர்வுகள். எபிலேஷன் முடியை வேரிலிருந்து நீக்குகிறது. அது மீண்டும் வளர அதிக நேரம் எடுக்கும். ஒவ்வொரு நபரின் முடி வளர்ச்சி விகிதத்தை பொறுத்து தீர்வுகள் 2 முதல் 6 வாரங்கள் வரை நீடிக்கும். மெல்லிய முடி மீண்டும் வளரும். மீண்டும் மீண்டும் எபிலேஷன் செய்வதன் மூலம் நுண்ணறைகள் வலுவிழந்து காலப்போக்கில் மெல்லிய முடி வளர்ச்சியை ஏற்படுத்தும். மிருதுவான தோல்.
எப்பிலேஷன் சருமத்தை மென்மையாக்குகிறது. செய்ய வசதி. எப்பிலேஷன் வீட்டிலேயே செய்யப்படலாம். மேலும் பெரும்பாலான முறைகளுக்கு குறைந்தபட்ச உபகரணங்களே தேவைப்படுகின்றன. இது ஒரு வசதியான முடி அகற்றும் விதத்தை உருவாக்குகிறது. எப்பிலேஷன் தீமைகள். வலி. எப்பிலேஷன் வலி மிகுந்ததாக இருக்கலாம். மேலும் சிகிச்சை அளிக்கப்பட்ட பகுதிகளில் சிவத்தல் மற்றும் வீக்கத்தை அனுபவிக்கலாம். உள்ளுறுப்பு முடிகள். எப்பிலேஷனில் சில சமயங்களில் முடி வளர்ச்சி ஏற்படலாம். மீண்டும் தோலில் முடி வளர்ந்து எரிச்சலை உண்டாக்கும். செலவு. எப்பிலேஷன் பொதுவாக லேசர் அல்லது எலக்ட்ரோலிசிஸ் காட்டிலும் குறைவான செலவாகும். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் பொருட்களை திரும்ப திரும்ப செய்வது மற்றும் புதிய உபகரணம் என விலை அதிகமாக இருக்கும். நேரத்தை எடுத்துக்கொள்ளும். மற்ற முடி அகற்றும் முறைகளை விட எப்பிலேஷன் அதிக நேரம் எடுக்கும், குறிப்பாக நீங்கள் உடலின் பெரிய பகுதிகளுக்கு செய்யும்போது. முடிப்பதற்கு முன் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை பார்ப்போம். முடி வளர்ச்சி சுழற்சி 4 நிலைகளை உட்படுத்துகிறது: அனீஜன், கேட்டஜன், டெலோஜன் மற்றும் எக்ஸ்ட்ரோஜன். ஹைப்பர்ட்ரைகாசிஸ் அல்லது மிதமிஞ்சிய முடி என்பது உடலின் பல்வேறு பகுதிகளில் அடிப்படையான அல்லது முடி வளர்ச்சியாக குறிக்கிறது. தேவையற்ற முடிகளை அகற்ற 2 முக்கிய முறைகள் உள்ளன: டெபிலேஷன் மற்றும் எபிலேஷன். டெபிலேஷன் என்பது தோலின் மேற்புறத்தில் உள்ள முடிகளை அகற்றுவதை உள்ளடக்கியது. எபிலேஷன் என்பது வேர்வையிலிருந்து முடியை அகற்ற உள்ளடக்கியது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.